பிசாசு நிறைய நேரங்களில் நம்ம வாயின் வார்த்தையிலே நம்ம தடுமாறி அதை கேட்கிற புறஜாதிகள் கர்த்தரை தூஷிக்கும்படி அல்லது நம்ம வார்த்தையிலே கர்த்தரை தூஷிக்கும்படி நாம் இடம் கொடுப்போம் பிசாசு எதிர்பார்க்குறான். வாயின் வார்த்தையிலே யோபு போல உத்தமமாக இருக்கும். ஒருவேளை வாய் வார்த்தை தான் எனக்கு பிரச்சனை பாஸ்டர் அப்படின்னா கட்டாயமாக அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இது தப்பு கிடையாதுங்க. சங்கீதம் தாவீது ஜெபிக்கிறார்ல, 19 சங்கீதம் 14 வசனம் வாசித்து பாருங்க. என் கண்மலையாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய், அப்படின்னா பிரியமாய் இருக்க கடவுது. என்ன ஜெபம் பண்றாரா தாவீது? ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? உனக்கு பிரியமாய் இருக்கும். எப்ப பிரியமா மாறும் தெரியுங்களா? அதே தாவீது இன்னொரு ஜெபம் பண்ணுவார். 141 சங்கீதம் 3 வசனம். நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். என்ன ஜெபமா? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மாட்ட எப்படி பேசணும், மனைவிட்டு எப்படி பேசணும், புருஷன்ட்டு எப்படி பேசணும், பாஸ்டர்ட்ட எப்படி பேசணும், சக விசுவாசிகள்ட்ட எப்படி பேசணும், வேலை செய்கிற இடத்துல எப்படி பேசணும் என்று நான் அறிந்து கொள்ளும்படி என் வாய்க்கு என்ன செய்யும்? காவல் வைன்னு என்ன அர்த்தம்? கேட்டில் இருக்கிற வாட்ச்மேன் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். சில நேரம் சில அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. வர்றவங்க போகிற எல்லாத்தையும் உள்ளே விட மாட்டாங்க. யார் உள்ளே போகணும், யார் உள்ளே போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு? அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ். அவங்க தீர்மானம். நீ உள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லவன், நீ உள்ளே போகிறதுக்கு தகுதி இல்லை. அப்போ வாய்க்கு காவல் வைன்னு என்ன அர்த்தம்? என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும், என்ன வார்த்தை வரக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கட்டாயமே இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாயினால தான் நிறைய பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, என்னோட தொழிலில் பிரச்சனை, என் ஊழியத்தில் பிரச்சனை, என் வாய்க்கு காவல் வையும். அல்லேலூயா. எப்போ சொல்றார் யோபு? எல்லாம் இழந்தப்ப. இதே யோபு தான் ஆசீர்வாதங்கள் திரளாய் பெருகியிருந்த பொழுதும் இச்சை உள்ளவனாக வாழவில்லை. கல்யாணம் ஆகி மனைவி 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னொரு தவறான உறவை என்ன செய்யல யோபு? வைக்கவில்லை. அவன் சொல்றா, ஒரு கன்னி பெண்ணின் மீது நான் எப்படி இச்சையா இருப்பேன்? தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட உத்தமன் யோபு எல்லாம் இழந்த பின்பும் தன் வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எதில் நம்ம உத்தமமாக இருக்கணும்? நம்ம அந்தரங்க வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில். சில நேரங்களில் நல்லா கவனிங்க, சில நேரங்களில் நாம் செய்கிற சில தவறுகள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அது வேலை சில இடமா இருக்கட்டும், அல்லது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். நீங்கள் எந்த காரியத்தில் சில தவறுகள் மறைவாக செய்கிறீங்க யாருக்கும் தெரியலன்னு நினைக்கலாம். அந்த காரியத்துக்கு நீங்கள் மனம் திரும்பாமல் நீங்கள் துணிகரமாய் செய்து கொண்டே இருக்கிறவரை சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஆரம்பத்தில் உங்களுக்கு இன்பமாக இருக்க வைத்து அந்த பாவத்தை நீங்கள் துணிகரமாக செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜில் உங்கள் மூலம் கர்த்தர் நாம தூஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் நீங்கள் செய்த தவறை, நீங்கள் 4 பேருக்கு தெரியாம செஞ்ச தவறை 4 பேர் அறிய செய்யும்படி உங்கள் தவறுகளை துணிகரமாக நீங்க செய்து நீங்க யாருங்கிறத நீங்களே வெளியே காட்ட வைத்து உங்க மூலமா தேவநாமம் தூஷிக்கப்படுவதற்கு இடம் உண்டாக்கி விடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? யாருக்கும் தெரியாம மறைவா செஞ்ச சில தவறுகள் மறைவா இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை ஜாலியாக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவன் நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்க ஜாலியா இருப்பதல்ல, உங்க மூலம் கர்த்தர் என்ன செய்யப்படணும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை அப்படியே வெளிச்சம் காட்டிடுவான். நீங்க துணிகரமா செய்வதற்கு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது, நீங்கள் யார் என்பதை உலகம் அறியும் பொழுது, இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இவங்க நல்லவங்க நினைச்சேன், இப்படி இருக்கிறாங்களே, கிறிஸ்தவனால இப்படிதான்யா. உலகத்தை நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, இந்த கிறிஸ்தவனால இப்படிதான். நிறைய மீடியாக்கள் அப்படிதான், நிறைய சேனல்கள் உருவாயிருச்சு. கிறிஸ்தவத்தை தவறா விமர்சிக்கிற, தவறா இல்ல, ஜனங்கள் செய்கிற, ஊழியக்காரன் செய்கிற அருவருப்பான காரியங்களை இன்னைக்கு விமர்சனம் பண்ணி மீடியாக்கள் கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுது? தூஷிக்கப்படுகிறது. இதான் பிசாசு விரும்புகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்க சில தவறுகள் மறைவாய் செய்து கொண்டிருந்தால், அது எந்த இடமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் தயவு செய்து மனம் திரும்பி உங்க உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. பிசாசை ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. யோபு எந்த சூழலில் உத்தமமாக இருந்தான்? கர்த்தரை தேடுவதில், வாயின் வார்த்தைகளில், தனிப்பட்ட வாழ்க்கையில். அவன உத்தம வாழ்க்கை பிசாசை ஜெயிக்க நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா.